இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இங்கே அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்துருக்கீங்க. நம்மளை நாமே உற்சாகப்படுத்திக்க எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், கையை தட்டு சொல்லுவேன், அவ்வளோதான். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமாவது நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இது நம்ம வருஷங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு நேர்மறையான பல தகவல்களை கொடுக்கறதுக்காக ஜோதிட வல்லுநர்கள் பல பேரை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சிவகணபதி வேல்பிள்ளை அவர்களினுடைய பேத்தி, அவங்களுடைய ரத்தத்திலேயே இந்த ஆருடம் சொல்கிறது, ஜோதிடம் பார்ப்பது, இது எல்லாமே வம்சா வழியாக வழி வழியாக வந்து இப்போ அவங்களுடைய பேத்தியாகிய அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி அவர்கள் உங்கள் முன்னே ஒரு பெண்மணியாக இந்த சமூகத்தில் யாராலும் பயணிக்க முடியாத ஒரு துறையாகிய ஜோதிடத்துறையில் ஜொலிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி அவங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும். பெண்கள் இல்லாத துறையே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தருணமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் வரோம். இந்த வருஷமும் அதற்கான வருடமாக தான் நிச்சயமாக இருக்க போகுது. அந்த வகையில் ஒரு பெண் முன்னுக்கு வராங்க அப்படின்னா அவங்க மட்டும் முன்னுக்கு வராங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க பின்னுக்கு இருந்து யாரெல்லாம் அவங்கள உந்தி தள்ளுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக பெற்றோரை சொல்லுவோம், அவங்களுடைய வம்சாவளிகளை சொல்லுவோம். அடுத்து இந்த பக்கம் சரிசம பலமாக இருக்கக்கூடியது துணைவர் மட்டும்தான். அந்த வகையில் இன்றைக்கும் உங்கள் முன்னாடி வந்து அமர்ந்து ஒரு பார்வையாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய கணவர் திரு கல்யாண் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலை நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. என் மனைவி என்னை தாண்டி ஒரு உயரத்துக்கு போறா அப்படிங்கிறத அதை பார்த்து நான் ரசிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு தன்னம்பிக்கையோட உரிய ஒரு தனி ஒரு மகிழ்வு வேணும், ஒரு மனநிறைவு வேணும். அது அவருடைய முகத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த தருணத்தில் அவங்களுக்கு நாங்கள் அன்பின் பரிமாறலாக இந்தியா கிளிட்ஸ் சார்பாக ஒரு பொன்னாடை போட்டு இருக்கிறோம். நீங்களும் மேலே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா வினம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்தியா கிளிட்ஸினுடைய இந்த மிகச்சிறந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோரையும் வந்து சென்றடையணும், அதுதான் எங்களுடைய ஒரு சீரிய நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் 12 ராசிகளுக்குமே வெறும் வாழ்வியல் பரிகாரங்கள் இந்த வருடம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா, இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, இந்த ஒரு பொருளை உங்களோட வச்சுருங்க, இந்த கலரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு சிம்பிள் குறிப்புகளை 12 ராசிகளுக்கும் தொடர்ந்து சொல்கிறீங்களா? ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் மேஷம்லேருந்து ஆரம்பிக்கலாம். மேஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொரியர் கொண்டு வராங்க, இல்லை ஏதோ ஜொமேட்டோவில் ஏதோ ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு போஸ்ட்மேன் வராரு ஏதோ ஒன்று டெலிவர் பண்ணுறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் போஸ்ட்மேனுக்குனா நம்ம வந்து பணம்லாம் கொடுக்க முடியாது, அது வேறு மாதிரி கதையாயிடும். ஒரு தண்ணி வேணுமானாது அட்லீஸ்ட் கேளுங்க. கொரியர் பாய்ஸ் யாராவது வராங்கன்னா முடிஞ்ச ஒரு டிப், முக்கியமாக மழை நேரத்துலலாம் நீங்கள் வர வைக்கிறீங்கன்னா இப்போது அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ்லேயே நம்ம உங்களுக்கு டொனேட் பண்ணலாம். அது நேரடியாக போகுதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கான ஒரு டிப்பு, அட்லீஸ்ட்டு சில பேர்லாம் அசிங்கப்படுத்துவாங்க, நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம், அவங்களும் நம்மள மாதிரி சக மனுஷங்க தான். அந்த கொரியர் பாய்ஸு நமக்கு ஏதாவது கொண்டு வந்து டெலிவர் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் புதன் குறிப்பார். மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் அதிபதியாக புதன் வர்றதுனால இவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அவரை ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது அல்லது ஏதோ ஒரு பண உதவி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரமாக அமையும். ஆமாம், செவ்வாழை பழம் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணும், ரெட் பனானா, ஏன்னா இவங்களுக்கு மெக்னீஷியம் டிஃபிஷியன்சி ஜென்ரலாக வரும். அதனால தான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேஷராசிக்காரங்க அதிகமாக ஆட்படுவாங்க. முக்கியமாக ஒரு 45 வயசுக்கு மேலே இது தெளிவாக தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போது சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கிறது நல்லது. ரிஷபத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும். வெல் டு டூவாக இருக்கிறீங்கன்னா, கஷ்டப்படுறவங்க மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை வாய்மொழியாக அலையன்ஸ் சொல்கிறது, அட்லீஸ்ட் அலையன்ஸுக்கு எடுத்து விடாமல் இருக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டைனா உன் ஒய்ஃப் அப்படி தான்டா, நான் அப்போவே சொன்னேன், நீ கேட்டு எவ்வளோ கல்யாணம் பண்ணாமல் கொளுத்தி போடாமல் இருக்கிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது. எதுவுமே பண்ண முடியலன்னா அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிறது. இந்த ஒரு விஷயங்களை பண்ணாலே வந்து ரிஷபம் நல்லா இருப்பாங்க. மிதுனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் கண்டிப்பாக. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம், திருநங்கைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ரொம்பவே நல்லா இருப்பாங்க. பச்சை காய்கறி கீரைகள் வந்து அதிகமாக ஃபுட்டில் எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. புதன்கிழமை நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கடகம் வந்து பால் எடுத்துக்கணும் டெய்லி 1 கப்பு. சில பேர் வந்து லாக்டிக் அலர்ஜியாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த சில குறிப்பிட்ட பால் பொருட்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. அப்படி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் மோர் லசி அப்படியாவது எடுத்துக்கலான்னா எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒத்துக்காதுன்னா
அட்லீஸ்ட் பௌர்ணமிலாம் வரும், ஃபுல் மூன் டே. அதில் அந்த நிலாவோட ஒளி அவங்க மேலே படுற மாதிரி, அந்த நிலாவோட ஆகர்ஷணம் படுற மாதிரி ஒரு பால்கனிலேயோ மொட்டை மாடியிலையோ உட்காந்து இவங்க பாட்டு கூட கேட்கலாம். ஸோ அந்த விஷயங்களை பண்ண பண்ண ரொம்ப நல்லா இருப்பாங்க. கடக ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியல் பரிகாரம். அடுத்து சிம்ம ராசிக்கு சொல்லுங்கள். சிம்மம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்கல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை என்ன பண்ணுறீங்க, யாரையும் மட்டம் தட்டி பேசக்கூடாது. டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய குணம் வந்து சிம்மத்துக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றிக்கணும். மனுஷங்களை மதிக்கணும். கீழே வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க ஏதாவது கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இந்த வருஷத்துக்கு அமையும். கன்னிராசி. கண்ணியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிற கஷ்டப்படுற ஏழை குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம். இல்லை நானே எனக்கு ஃபினான்ஷியலாக அவ்வளோ வெல் ஆஃப் கிடையாது அப்படின்னா ஏதாவது சொல்லி கொடுக்குறது நல்லது. ஓகே. ஸோ இப்போ இந்த கன்னிராசிக்கு ஒரு கேள்வி பொதுவாக வைக்க சொன்னாங்க. ஏதாவது ஒரு விஷயம் செய்யலான்னு போகிறாங்களாம், 90% கிட்ட கிடச்சிட்டு தான் அப்படியே வந்து மாறிடுது, அது என் கையை விட்டு போயிடுது அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கன்னிராசிக்கு இந்த வாழ்வியல் பரிகாரம் அவங்களுக்கு பலன் கொடுத்துருமா? இந்த வாழ்வியல் பரிகாரங்களை வந்து அவங்க ரெகுலரைஸ் பண்ணலாம். ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக எதுவுமே சரியாகலைன்னா ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கணும். கன்னிக்கு பொதுவாக ஒரு குணம் வந்து ரெட்டத்தன்மை இருக்கும். இதுவா அதுவாங்கிற டைலமாலே இருப்பாங்க. அதே மாதிரி யார் வேணாலும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம். ஒரு விஷயம் இவங்க கரெக்டாக தான் செஞ்சுட்ருப்பாங்க, யாராவது வந்து என்னப்பா நீ இதை போய் பார்த்துட்ருக்கேன்னா டக்குன்னு இவங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும். ஸோ அதனால் நிறைய காரிய தடைகளும் அவங்களுக்கு ஏற்படுறது உண்டு. இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டால் மேக்ஸிமம் அதை மேனேஜ் பண்ணிடலாம். துலாம் ராசிக்கான வாழ்வியல் பரிகாரம். துலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் டெய்லி முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஃப்ரைடேவாது அந்த திருநாய்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறது. மழை பக்கம் மழை ஏதாவது போயிது வீட்டு பக்கம் வந்து ஒதுங்குதுன்னா அதை அடித்து விரட்டாமல் இருக்கிறது. இப்போ அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிகத்துக்கு முக்கியமாக கொஞ்சம் ட்ரெக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பை கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும். ட்ரெக்கிங் போகணுமா? வாழ்வியல் பரிகாரமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கே. ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா, ஃபிட்னஸ், எக்ஸசைஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். எப்போவுமே அந்த ராசிநாதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது மெலிஃபிக் பிளானட்ஸ் எதுவும் நம்மளை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இங்கே எதனால் வந்து இவங்களை நான் ஃபிசிக்கலாக ஆக்டிவேட்டாக இருக்க சொல்கிறேன் விருச்சிகத்தை பர்டிகுலராக 2025லனா, இலூஷன் மாயையை க்ரியேட் பண்ண 4ல் ராகு சார் சூப்பராக உட்காந்துட்ருக்கிறாரு. தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத தாட்ஸு. காலையில் எழுந்துச்சி 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்பானே, எங்கேயாவது நடங்க, ஃபிசிக்கலாக ஆக்டிவ் ஆவீங்க, செவ்வாய் வலுப்பெறுவார், நிம்மதி இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் குறையும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணால். ராகு 4ல் உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஸோ 2025ல் விருச்சிகத்துக்கு இது நம்பர் 1 ரெமெடியாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வாழ்வியல் பரிகாரம் தனுசு ராசிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தனுசு பொறுத்த வரைக்கும் வெள்ளை கொண்டக்கடலை வந்து அதிகமாக ஃபுட்டில் எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். புதனும் பாதகாதிபதியாக வர்றதுனால இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். ஆசிட் ரிஃப்ளக்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னாலும் கரெக்டான மருத்துவம் கிடைக்கும். இவங்களுக்கு இன்னொரு லைஃப் ஸ்டைல் ரெமடி என்னென்னா, மெடிக்கலுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்க, மருத்துவ உதவி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அல்லது இந்த டாக்டரை உனக்கு இந்த பிரச்சனையா, இந்த டாக்டரை போய் பாரு அப்படின்னு ஒரு ரிலேட்டிவ்க்கோ ஃப்ரெண்டுக்கோ சொல்லலாம். எனக்கு என்னன்னு இல்லாமல் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணி நல்லா இருக்கியா, உடம்பு சுகப்பட்டுருச்சாங்கிறது கேட்கலாம். அப்போது அந்த உண்மையிலே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அது மனசுக்கு பெரிய ஆறுதலாக கொடுக்கும். அந்த ஆறுதல் நல்ல கர்மாவாக மாறி தனுசை காப்பாற்றும். மகர ராசிக்கு வாழ்வியல் பரிகாரம். மகர ராசி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. இது 2025 லைஃப் லாங் கூட இவங்க எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் ஃபார்மில் இருக்கீங்கன்னா அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கலாம். அவங்க யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபுட்டு கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். ஓகே. கும்பராசி. கும்பம் வந்து பறவைகளுக்கு ஃபீட் பண்ணணும், குதிரைகளுக்கு உணவு ஏதாவது கொடுக்கணும். இந்த 2 விஷயத்த கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். காகம் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறது எல்லாமே பேர்ட்ஸ் தான். ஃபார் சேயிங், உங்கள் மொட்டை மாடி இருக்குன்னா, சில பேர் சொந்த வீடு வச்சுருக்கீங்கன்னா அதில் குட்டியாக, எங்கள் அப்பாலாம் அது பண்ணியிருக்கிறாங்க, குட்டியாக ஒரு சிமெண்ட்டில் ஒரு குட்டி தொட்டி மாதிரி இருக்கும், அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு டேப் இருக்கும், அந்த தண்ணியை நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் நமக்குலாம் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி அதுங்களுக்கும் ஒரு ஃபெசிலிட்டி வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும். ஏன் குதிரைக்கு உணவு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து புதன் 5ஆம் அதிபதி. ஸோ குதிரை வந்து புதனுடைய வாகனம்னு சொல்லலாம், புதனுடைய அம்சம் உள்ள ஒரு மிருகம்னு சொல்லலாம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ பாஸ்ட் கர்மாவில் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு லக்கியாக இந்த ஜென்மத்தில் நடக்கணும், குறிப்பிட்ட இந்த பீரியடில் நடக்கணும்னா குதிரைக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லது. நிறைவா மீனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மஞ்சள் வாழைப்பழம், மஞ்சள் நிறத்தில் உள்ள உணவுப் பொருட்கள், துவரம்பருப்பாக இருக்கலாம்,
வாட் எவர் இட் மேபி டயட்டில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுங்கிறது நல்லது. கோவில் யானைக்கு உணவு கொடுக்கணும், போய் கொடுக்காதீங்க, பகண்டையாட்டையாவது கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா வர நியூஸஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு தேர்ஸ்டேயில் மட்டுமாதிரி இவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மந்த்லி ஒன்ஸ் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. ஸோ 12 ராசிகளுக்குமான வாழ்வியல் பரிகாரங்களை ரொம்ப அழகாக நமக்காக எடுத்து சொல்லியிருக்காங்க.